ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிவிஸ் வாட்டர் பக்கெட். இந்த சம்மருக்காக நாங்கள் என்னோட தங்கச்சி வீடு திருப்பதியில் இருக்குது. ஸோ அங்கே தாங்க போயிருந்தோம். அங்கே எப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணோம், என்னெல்லாம் இருந்துச்சு, என்னெல்லாம் பார்த்தோன்றதை பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டேலேருந்து என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை சொல்லிடுறேன். ஸோ பக்கத்தில் இருந்த வாட்டர் ஃபால்ஸ், கபிலத்தீர்த்தம் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே தாங்க ஃபர்ஸ்ட் டே போய் ஸ்பெண்ட் பண்ணணும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வெயிலுக்கு நல்லாவே ஒரு குளியலை போட்டுட்டு வந்தோம். ஸோ திருப்பதிக்கு போகிற யாராக இருந்தாலும் கட்டாயமாக இந்த இடத்த விசிட் பண்ணாமல் வரமாட்டாங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியலை, இன்னும் நிறைய விஷயம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா இதுக்கான தனி வீடியோ இருக்குது, ஃபுல் வீடியோ இருக்குது. நான் அதை உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் தெரிய வரும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா சடனாக எதிர்பார்க்காம மழை பெஞ்சிருச்சு. இன்னும் ஜாலியாக குளியலில் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். மழைக்கு வடை, போண்டா, பஜ்ஜிலாம் சாப்பிடாமல் எப்படிங்க, அது ஒரு ஃபுல்ஃபில்லிங்காகவே இருக்காது இல்லையா? ஸோ அதனால் அதையும் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாச்சு. சூடாக சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு சாதம் வீட்லேயே ரெடி பண்ணிட்டாங்க. என் சிஸ்டர் கொஞ்சம் நல்லா சமைப்பாங்க. ஸோ முக்கியமாக நாங்கள் போகிறதே சாப்பிட்றதுக்கு தான். ஸோ என் தங்கச்சி ரெடி பண்ணி கொடுத்துருந்த வெஜிடபிள் பிரியாணி வித்து ரைத்தா வச்சு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. சண்டே காலையில் சூடாக இட்லிங்க, அது கூட தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி கரெக்டாக அதே கறி குழம்பு தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே வச்சு சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும். அதுவும் வேறு யாராச்சும் நமக்கு சமைச்சு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அது ருசியே வேறு சூப்பராக இருக்கும். ஸோ சுட சுட இதை காலையிலே காலி பண்ணிட்டோம், சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்து தர்பூசணி பழம் வந்துச்சு, அதையும் கட் பண்ணி சாப்பிட்டு காலி பண்ணிட்டு அடுத்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். வாங்க எல்லோரும் சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லி. ட்ரெயின் வந்து பொச்சராசு பின்னாடி வா பூஜா, இன்னமும் பின்னாடி வா. இந்த ஊர் ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கார் வரும், ஸ்கூட்டி வரும், பைக் வரும், எல்லாமே வருதுங்க. அந்த பஸ்ஸு ஒன்று தவிர்த்து ஏன்னே தெரியல, அங்கே பஸ்ஸஸே கிடையாது. மலைக்கு போகிற பஸ்ஸை தாண்டி வேறு பஸ்ஸே கிடையாது, ஆட்டோ தான் பிடிச்சாகணும். ஸோ அங்கேருந்து சாட் ஐட்டம் ஏதாவது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சமோசா சாட் இருந்துச்சு, செம்ம சூடாக செம்ம காரமாக. அந்த ஊரில் எல்லாமே காரமாக தாங்க இருக்குது. ஸோ எனிஹவ் அதை சாப்பிட்டு காலி பண்ணிவிட்டு சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி காந்தி ரோடுன்னு ஒரு இடம் இருக்குங்க. அந்த காந்தி ரோட்டில் வந்து அது பெரிய பஜார் மாதிரி, எல்லா ஐட்டமும் விற்கும், எல்லாமே இருக்கும். கொஞ்சம் ரேட்டு வந்துட்டு ரீசனபிளாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க, செமையாக இருக்கும். ஸோ அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். நார்மலாகவே காந்தி ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், கூட்டமாக இருக்கும். அன்றைக்கி சண்டேங்கிறதுனால கடை நிறைய மூடி இருந்ததுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. இருந்தாலும் அதில் நடக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். வண்டிலாம் போகும் வரும், கூட்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னால் அந்தளவுக்கு கேப்சர் பண்ண முடியல. பட் ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா பெரிய ஒரு இடம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் தெருவாக இருக்கும். ட்ரெஸ்ஸஸ்க்கு தனியாக, காஸ்மெட்டிக் தனியாக, ஃபுட் ஐட்டம், சாட் ஐட்டம்லாம் தனித்தனியாக இருக்குங்க. செமையாக இருக்கும். என்னால் அந்தளவுக்கு கேப்சர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ ரிட்டன் வீட்டுக்கு வர்ற சமயத்தில் யானை வந்துச்சு. சரின்னு அவருக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டோம் நாங்கள். அவ்வளோ அழகாக யானை அந்த வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டே போகுதுங்க. அவருக்காக பின்னாடி வர்ற யானை வெயிட்டிங்கில் நிற்கிறாரு பாருங்க. ஸோ இதெல்லாத்தையும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள். அந்த ஊரில் எங்கே சுற்றி பார்த்தாலும் மலையாக தாங்க இருக்குது. ஃபுல்லாக மலைத்தொடராக இருக்குது. இது வந்து அலிப்பிரி, இந்த இடத்தோட பேர் வந்து அலிப்பிரி கேட்டு, அலிப்பிரி ரோடு எப்படின்னாலும் சொல்லிக்கலாம். ஸோ அங்கேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி போன இடம் பார்த்திங்கன்னா புவனேஸ்வரி ட்ரேட் ஃபேர் எக்ஸிபிஷனுங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. ஈவினிங் டயத்தில் நாங்கள் போயிருந்தோம். ஸோ 6 o'clock மேலே தான் வந்துட்டு எல்லாமே ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மீன் இருக்குது பார்த்திங்களா, அந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்ம போகணும். டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா போட்டிருக்காங்க. பட் அது விஷயமே கிடையாது. நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். எக்ஸாக்ட் அமௌண்ட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக ரைடுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொன்றுமே 80 ரூபா 100 ரூபான்னு போட்டிருந்தாங்க. கீழே ஃபுல்லாகவே மேட் மாதிரி விரிச்சிருந்தாங்கங்க. நம்ம செப்பல் இல்லாமல் சும்மா நடந்தே கூட போகலாம்.
ஃபுல் எக்ஸிபிஷன் அந்த இடம் பூராவுமே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் ஈஸியாக நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த அவெஞ்சர்ஸ் ஷோ அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஜஸ்ட் அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான ஃபோட்டோ பூத் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஃபோட்டோஸ் நின்று குழந்தைங்க எடுத்துக்கலாம். நாங்கள் சீக்கிரமே போனதுனால லைட் செட்டிங் இல்லை. பட் லேட் ஆக ஆக நைட் ஆக ஆக சூப்பராக லைட் செட்டிங்கோட ஃபிட்டிங்காக செமையாக இருக்குங்க. சூப்பராக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி இந்த ரிங்கு 10 ரிங்கு வாங்கி போட்டு பார்த்தோங்க. 10ல் 1 கூட கிடைக்கலங்க. 1 கூட நம்ம கைக்கு கிடைக்கல. ஸோ என் தங்கச்சி ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பியர் சோப்பில் போய் விழுந்துச்சு. பட் அது ஃபுல்லாக வந்து விழுகாதனால அது தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி போயிட்டு போங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்து சாப்பாட்டு இடத்துக்கு கிளம்பிட்டோம். இந்த ரைடெல்லாம் தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபுட் கவுண்டரை தொடங்கிடுறாங்க. அப்போ தான் நம்ம இங்கே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே கிளம்புவோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே இருந்துச்சு. மசால் பூரி, பானிபூரி, அப்புறம் சாட் ஐட்டம், டெல்லி அப்பளம், இந்த பாவ் பாஜி, அதுக்கப்புறம் பஜ்ஜியில் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம மிளகா பஜ்ஜி தாங்க அங்கே இருக்குது. மிளகா பஜ்ஜினா நம்ம ஊர் மிளகா பஜ்ஜி கிடையாதுங்க. செம்ம காரமாக இருக்குது அந்த ஊரில் மிளகா பஜ்ஜி. வாயிலே வைக்க முடியல. எப்படி தான் அவங்க சாப்பிட்றாங்களோ தெரியல. என்னாலலாம் சாப்பிடவே முடியல. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குங்க. சாப்பிட்டுட்டு நம்ம போனோம் அப்படின்னா சிலருக்கு ரைடில் ஏறினதுக்கப்புறம் வாமிட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் மைல்டாக சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இந்த பாவ் பஜ்ஜி மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கி உட்காந்து சாப்பிட்டோம். அங்கே தரையில் தான் உட்காந்து சாப்பிட்ணும். அதுக்காக தான் அந்த மேட்டையே விரிச்சிருக்காங்களோ என்னவோ தெரியல. லைட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அதுலேயும் இந்த ராட்டினம்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கீழே இருந்து பார்க்க செமையாக இருந்துச்சுங்க. பட் இதில் ரேட்டு பார்த்தீங்கன்னா ₹160 போட்டிருந்தாங்க ஒரு ஆளுக்கு. அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்துலாம் போக முடியாதுன்றதுனால நான் போகல. என் சிஸ்டர் மட்டும் போனாங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரி எல்லா ரைட்ஸும் இருந்துச்சு. எல்லாமே பெரியவங்க ஏறுற மாதிரி இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 160, 200 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் சொல்கிறாங்க. இந்த குட்டி பிள்ளைங்க ஏறுற மாதிரி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் ₹80 சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய வித்தியாசமே இல்லை. 80, ₹100 ஆயிடுது. ஸோ அவ்வளோ காசு கொடுத்து நம்ம போய்கிட்டு எதுக்கு அப்படின்னு தான் குழந்தைங்கள மட்டும் ஏற்றி விட்டு நாங்கள் விட்டுட்டோம். நாங்கள் மேக்ஸிமம் நிறைய ரைட்ஸ் எதுவும் வந்து போய்க்கிறல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரியான சேம் ரைட்ஸாக தான் இருந்துச்சு. ரொம்ப வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாலாம் ஒன்றுமே இல்லை. சேம் மூமெண்ட்டு சேம் அதே மாதிரி தான் இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு. எனக்கு என்ன பர்சனலாக தோணுச்சுன்னா ₹80, ₹100 ஒரு ரைடுக்குன்றது கொஞ்சம் அதிகம்னு தோணுச்சு. கொஞ்சம் குறைச்சி சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. நீங்கள் யோசிக்கலாம், என்னடா ஆளே இல்லை நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க அப்படின்னு. நாங்கள் வந்து ஏர்லியராகவே போயிட்டோம். அதனால் கூட்டம் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் ஏறி உட்காந்து வீடியோலாம் நான் கவர் பண்ணிட்டேன். அதனால் இந்த மாதிரி இருக்குது. கூட்டம்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் வீடியோவும் எடுக்க முடியாதுன்றதுனால தான் நான் முன்கூட்டியே எடுத்துட்டேன். ஸோ செமையாக இருந்துச்சு. அந்த லைட்டிங்லாம் தாங்க ரொம்ப பளிச்சுன்னு தெரிஞ்சு எல்லாமே அழகாக இருந்துச்சு. இந்த போட்டிங்லாம் நான் அவ்வளோ கேட்டேன். பட் யாருமே வரமாட்டேன்னுட்டாங்க. ஆனால் செமையாக இருந்துச்சு. நல்ல ஸ்பீடப்பாக போச்சு. நான் ஏர்லியராக எடுத்ததுனால ஆளுங்க யாருமே இல்லை. அதனால தான் இந்த மாதிரி கம்மியாக போயிட்டுருக்கு. சும்மா ஜஸ்ட்டு ஸ்விங் ஆகிட்டுருக்கு லைட்டாக மட்டும். மற்றபடி பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ட்ராம்போலின் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி குதித்து விளையாடுறது இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நிறைய பிள்ளைங்க ஆசைப்பட்டு ஏறினது இந்த போட் ரைடுங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா எக்ஸைட் ஆகி முன்னாடி ஏறி உட்காந்துட்டாங்க. பட் அதை சுற்றிட்டே இருக்கணும் நம்ம கையால் வச்சு. சுத்த பிள்ளைங்க டயர்டாகி போயிட்டாங்க. கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது ஒரு சின்ன அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். சின்ன குழந்தைங்க தானே, அவங்களால எவ்வளோ பண்ண முடியும் இல்லையா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவங்க பார்த்து வேறு மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் ஓகே தான் நான் சொல்லுவேன். பெரிய பிள்ளைங்கன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுவாங்க. குட்டி பிள்ளைங்கன்னா பாவம்.
அடுத்து இஸ்கான் டெம்பிள் போயிருந்தோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே எங்கள் ஊர் கோயில் மாதிரியே இருக்கும். அதனால் எனக்கு அந்த கோயில் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். பட் லாஸ்ட் டைம் நான் போயிருந்தப்போ காலையில் போனதுனால ஒன்றுமே இல்லை. ஸோ என் சிஸ்டர் வந்து ஈவினிங் டயத்தில் சூப்பராக இருக்கும், லைட் செட்டிங்லாம் போட்டு அழகாக இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தோம் நாங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு, நிஜமாகவே ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. லைட்டிங்லாம் போட்டு அந்த கோபுரம் ஃபுல்லாகவே சூப்பராக பளிச்சுன்னு இருந்துச்சுங்க. கலர் கலர் லைட்லாம் போட்டு விட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் போனப்போலாம் ஈவினிங் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த டயத்துலையுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம், அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஃபுல்லாக சாமியை பார்த்துட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா நாங்கள் மட்டும் தான் போகிறோம், ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் இல்லை. தெரியாதவங்களுக்காக சொல்லிடுறேன். இது வந்து கிருஷ்ணர் கோவில். ஸோ கிருஷ்ணரோட ஐடல் வந்து இருக்கும். கிருஷ்ணர், ராதை, கோபியர்கள் எல்லாரோடைய ஐடலும் இருக்கும். ரொம்ப நீட் அண்ட் ப்ளசண்ட்டாக இருக்கும். அந்த இடம் வந்துட்டு கோவிலுன்றதை தாண்டி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த இடமே நல்லாயிருக்கும். ஸோ அங்கேருந்து வெளியில் வந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே இந்த வாங்குகிற ஐட்டம்லாம் இருக்கும். கீ செயின் அந்த மாதிரி திங்ஸு, ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்கும், புக்ஸ் இருக்கும், ஸ்நாக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இவ்வளோ ஜூஸஸ்லாம் நான் பார்க்கவே இல்லை. ஸோ அது இருந்துச்சு. பிரசாதம் வந்துட்டு எப்பயுமே கொடுப்பாங்க. இஸ்கானில் எப்போயுமே பிரசாதம் கொடுப்பாங்க. கிச்சடி டைப் ஆஃப் பிரசாதம் தாங்க இருக்கும். இஞ்சி பூண்டு அதெல்லாம் சேர்க்காமல் ஃபுல்லாக வெஜ்லேயே இருக்கும். அது நாங்கள் அதை வாங்கி சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு அடுத்து ஸ்நாக்ஸ்லாம் அங்கே ரொம்ப பிரபலமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லாமே எங்கள் ஊர் ஸ்நாக்ஸ் ஐட்டம். ஸோ அதை வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. கச்சோரி இருந்துச்சு, இன்னும் நிறைய ஸ்வீட்ஸ் இருந்துச்சு. காலி ஆகிட்டு இருந்துச்சு, ஏன்னா நைட் ஆகிட்டு இருக்குது இல்லையா, அதனால். இந்த ஐட்டம் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான், எங்கள் ஊர் ஐட்டம். இது இங்கே எல்லா இடத்துலையுமே இப்போ வந்துருச்சு தான். இருந்தாலும் அந்த எக்ஸாக்ட் டேஸ்ட் வந்து சத்தியமாக கிடையாது. அந்த இஸ்கான் டெம்பிளில் மட்டும்தான் எனக்கு கரெக்டாக அதே டேஸ்ட்டு, அதே கிறிஸ்பினஸோடு கிடைக்கும். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ், கடிக்கணுமா? कचौड़ी, दाल कचौड़ी, दाल कचौड़ी. நம்ம ஊர் கோயிலில் சக்கரை பொங்கல், அப்புறம் லட்டு, ஜாங்கிரி இதெல்லாம் கிடைக்கிது பார்த்தீங்களா, அது மாதிரி எங்கள் ஊர் கோயிலில் இந்த மாதிரிலாம் தான் பிரசாதமாக இருக்கும். நைட்டு இது ஆல்மோஸ்ட் ஒரு 9 o'clock கிட்ட ஆகிடுச்சிங்க. ஆனால் எவ்வளோ கூட்டம் பாருங்கள், அவ்வளோ பேர் இன்னமும் வந்துட்டு தான் இருந்தாங்க. ஒரு விஷயம் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு, அது வந்து ஹோட்டல் சாப்பாடு. அதை மட்டும் எதுக்கு மிஸ் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பெரம்பூர் ஸ்ரீனிவாசா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி பெரிய ஹோட்டலாக இருந்துச்சு. சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் எனக்கு ரொம்ப பிடிச்ச சோலாப்பூரியும் நான் பட்டர் மசாலா அதெல்லாம் வாங்கி அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே ரசகுல்லா எங்களுக்காக காத்துட்டு இருந்துச்சு. ரசகுல்லாவையும் சாப்பிட்டு முடிச்சு இதோட நம்ம பயணத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம். ஆமாங்க. ஸோ திருப்பதிக்கு இந்த மலைத்தொடர் எல்லாத்துக்குமே பெரிய டாட்டா பாய் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்த தடவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி டாட்டா சொல்லியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.